கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. நன்மை செய்து அங்கீகரிக்கப்படுங்கள். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் அங்கீகரிக்க மாட்டாயோ என்றார். ஆதியாகமம் 4:5-7 வரை. காயினின் கொடுமையான முகம் அவன் தனது பலியை சரியான ஆவியுடன் செலுத்தவில்லை என்பதை வெளிப்படுத்திற்று. அங்கீகரிக்கப்படத்தக்க ஒரு பலியை செலுத்தாததற்காக தேவன் காயினிடம் கோபமடையவில்லை. மாறாக காயினே தேவனிடம் கோபமடைந்தான். நம்முடைய விஷயமும் இதுவே. அநேக சந்தர்ப்பங்களில் தேவன் நமது ஜெபங்களுக்கு பதிலளிக்காமல் இருப்பதால் அல்லது பதில்கள் தாமதித்து கிடைப்பதால் நாம் அவர் பேரில் கோபம் அடைகிறோம். ஆனால் நமது ஜெபம் சரியான காரியத்திற்காக சரியான ஆவியுடன் ஏறெடுக்கப்படுகிறதா என நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. நீ நன்மை செய்தால் அங்கீகரிக்கப்பட மாட்டாயோ என்று தேவன் காயினிடம் கேட்டதிலிருந்து அவன் நன்மை செய்யவில்லையாதலால் அவன் அங்கீகரிக்கப்படவில்லை என நாம் அறிகிறோம். காயின் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு பலியை செலுத்தி தேவனிடமும் தன் சகோதரனிடமும் கோபமடைந்த போதிலும் தேவன் ஒரு தகப்பனை போல அவனிடம் அன்பும் பாசமும் பாராட்டி அவன் மனந்திரும்பி சரியானதை செய்தால் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தார். எப்படிப்பட்டதொரு மனதுருக்கமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார்! கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என சங்கீதக்காரன் கூறுகிறார். நாம் நமது குறைகளை உணர்ந்து மனஸ்தாபத்துடன் அவரிடம் திரும்ப வேண்டும் என்று அவர் எவ்வளவு ஆவலாயிருக்கிறார். நம்மை ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் அவர் எவ்வளவாய் ஆர்வமுள்ளவராயிருக்கிறார். ஆமென்.